welcome back to our channel. Happy Varum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் நிறைய நாள் கேட்ட விஷயம் தான். எஸ், நீங்க பிரெக்னன்சிக்கு அப்புறம் எப்படி இப்படி வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்கன்னு வந்து கமெண்ட்ஸ்ல அவ்வளோ கேட்டிருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு ஃபைனலி வந்து நம்மளோட வெயிட் லாஸ் அப்டேட் வந்து வந்தாச்சு. நான் என்னோட வெயிட் லாஸ்க்கு வந்து இப்போ கரண்டா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவா வந்ததுனால அவங்களுக்குலாம் யோசிப்பீங்க, என்னடா இந்த பொண்ணு எப்போ ஒல்லி வந்தது எப்போ குண்டா இருந்ததுலாம் சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல பிஃபோர் மேரேஜ் வந்து நான் ஒரு மேசிவ் வெயிட் லாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கார்ட் பட்டன்ல ஆட் பண்றேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆஸ் யூஷுவல் நம்ம வெயிட் லாஸ் வீடியோல வந்து எப்பயுமே ஓல்டு பிக்கெல்லாம் வந்து இங்க போடுவோம்ல, அதே ஃபார்மேட்டை இப்பயும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருவோம். ஓகே, ஸ்டோரியை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஓகேவா, நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறமா எப்படி வெயிட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்தா. பட் இருந்தாலும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, பின்னாடி நீங்க அப்பப்போ இப்படி கற்றுவோம், அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பெட் ரெஸ்ட் இருந்து தான் வந்து நான் இவ்வளோ வெயிட் கெயின் வந்து ஆனேன். நான் கூட வந்து நினச்சேன், ஓகே ப்ரெக்னன்சியில் வந்து இந்த ஏமி ஜாக்சன்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி செம்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அப்படியே உல்டாவாக மாறிடுச்சு. பட் ஓகே, பேபி தானே ஃபஸ்ட்டு, ஸோ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, வெயிட்டையும் சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அதனால தான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் வந்து நான் 64 சம்திங் இருந்தேன். பட் ப்ரெக்னன்சி எண்டில் வந்து நான் 96 kgs வரைக்கும் போனேன். அந்த ஃபோட்டோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா எண்டிங் ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாசான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்படி தான் வந்து நான் நல்லா புசு புசுன்னு ஆன ஸ்டோரி வந்து இதுதான், எல்லாம் இந்த நிலானிகா குட்டியால தான். ஓகே, எனிவேஸ், ஓகே, ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் கேட்ட கொஷின்ஸை வந்து நானே கம்பைன் பண்ணி குறிப்பிட்ட கொஷின்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் சொன்னாவே உங்களுக்கு வந்து நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட கரண்ட் வெயிட் என்ன, இல்லை எதனா ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே, மோஸ்ட் காமனாக கேட்ட கொஷின் வந்து உங்களோட கரண்ட் வெயிட். அதுவும் நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ கரண்ட் வெயிட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோட எக்ஸ்ட்ரீம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 96 kgs வந்து இருந்தேன். இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ எடுக்கும் போது என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 72.5 kg இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 24 kgs கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, எனக்கு வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல, பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குமா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, என்னோட டார்கெட் வெயிட்னு சொல்லுவோம்ல, என்னோட டார்கெட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நான் வந்து 65 kgs, அட்லீஸ்ட் 65 kgs வந்து இன்னும் ஒரு 3 monthsல வந்துடணும் அப்படின்ட்டு தான் வந்து என்னோட பிளான். ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் ரீச் ஆவேன்னு எனக்கு தெரியல. உங்க கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய 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 மோட்டிவேஷன். ஸோ இதே போல எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து எப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அப்படியே இந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், நான் எப்படி தெரியுமா ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஐயோ முடியலடா சாமி அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பேன். எஸ், உண்மையாவே முடியாதுதான், பட் நம்மளால நினைச்சா முடியும்ன்றதை தான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே நானே வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. பட் இப்போ நான் நிலானிகா வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, அவ எப்போ நல்ல மூட்ல இருக்காளோ அப்போ வச்சு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த டைமில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த டைமில் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஃபார்மேட்டெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ அவள் எப்போ ஜாலி மூடில் இருக்காளோ அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப்பில் வந்து ஜாலியாக இருப்பாங்களே, ஸோ அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து நான் கரெக்டாக என்னோட வெயிட் லாஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிலானிகா குட்டியை வச்சுக்கிட்டு. ஸோ குழந்தைங்களை வந்து நம்மளால மாற்றவே முடியாது, அதனால நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். அண்ட் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இந்த மதர்ஸ்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்ப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா குக் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது அங்கேயே நின்றுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஸோ அதெல்லாம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணோம். நான் வந்து என்ன நினச்சிப்பேன்னா, ஓகே கீழே கொஞ்சம் நீ எழுந்தாலே ஒரு 1 கேலரி வந்து பேர்ன் ஆகும், ஸோ பரவாயில்ல எதுவுமே பண்ணாததுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து இந்த ஃபாரின் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். அது எனக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ போடுறேன், அதில் பார்க்கும்போது என் கஷ்ட நஷ்டம்லாம் வந்து உங்களுக்கு புரியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுல. ஓகேவா? ஸோ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ குழந்தை இதெல்லாம் வந்து ஒரு தடையே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களை நம்புங்க. கன்ஃபார்மாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமா மோஸ்ட் காமன் கொஸ்டின், ஆக்சுவலாக இப்போ தான் டைட்டிலுக்கு சம்மந்தமான கொஸ்டினாக வந்து பேச போகிறேன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் வந்து இந்த வெயிட் லாஸ்க்காக என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட்டை பார்த்துடலாம். ஸோ ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து சி செக்ஷன் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ்க்கு எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் 6 வீக்ஸ்க்கு அப்புறம் மஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து உங்களோட அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோனால நிறைய உங்கள் பாடி சேஞ்ச் ஆகிருக்கும். ஷேப்லேயும் சரி, எல்லா வித ஹெல்த் கண்டிஷன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 6 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு நார்மல் சிம்பிளான எக்ஸசைஸ், அந்த ஸ்டிச்சஸ் அந்த அப்டோமன்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி சும்மா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைட் மூமெண்ட்ஸோட எக்ஸசைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன சொன்னார்னா, நீங்கள் 6 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் வரும், அதுக்கப்புறம் இந்த டம்மி ரெடியூஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் 6 வீக்ஸ்க்கு அப்புறத்துலேருந்தே கொஞ்சம் கான்ஷியஸாக ஆகிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓவர் வெயிட் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவர் கொடுத்த எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்கேயுமே வந்து வெளியே போகலாம், இந்த கொரோனாவால் வாக் பண்ண முடியாது. பட் அந்த டைம்லேயும் எங்கள் மேலே டெரேஸ் வந்து சின்ன டெரேஸ் தான். ஸோ அதுலேயே வந்து நான் இப்படி சொல்லிட்டு வாக்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கன்றலாம் முக்கியம் கிடையாது. அட்லீஸ்ட் நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா கூட அங்கேயே ஜம்ப் பண்ணுங்க, அது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நானுமே நடுவில் கண்டினியூஸாலாம் இல்லை, நானுமே நிறைய டைம் வந்து டிமோட்டிவேட் ஆகிட்டு ஒரு வாரம் பண்ணாமல் விட்டுருவேன், அந்த மாதிரிலாம் கூட இருந்தேன். பட் என்னோட கான்ஷியஸ் ஃபுல்லுமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக ரீச் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு 10 kgs இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ வாக்கிங் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து டான்ஸிங். எனக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே ஒரு சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரிலாம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணேன். ஸோ ஹைடெலாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து இல்லை, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன இப்படி கீழே குனிஞ்சு எழுந்துக்கிறது கூட ஒரு ஒர்க் அவுட் தான். ஸோ அதெல்லாமே வந்து நான் பால் மாறாமல் பண்ணேன். அண்ட் மஸ்ட்டு நான் டெய்லி ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த 10K ஸ்டெப்ஸ். ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் ஒரு நாளில் கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனாக நிற்பேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்செல்லாம் வாங்கி வர கட்டிக்கிட்டேன். சரியா? ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் வந்து மஸ்ட்டு என்னோட லிஸ்ட்டில் இருக்கும் டெய்லியுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சா எந்த இடத்த வேணாலும் ஒர்க் அவுட் ஸ்பேஸாக வந்து மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? நானும் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து ஜூம்பா பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்டாமினல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் கைக்கு காலுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வீடியோ மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸில் ஒரு மேஜரான திங் வந்து ஃபுட்டு தான். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, வெயிட் லாஸ் கோட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபுட்டு வந்து டயட் வந்து 80%, எக்ஸசைஸ் வந்து ஒன்லி 20% சொல்லிட்டு. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற வேண்டிய விஷயம் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நான் ஒரு 6 months வரைக்கும் டயட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகேவா? ஆஃப்டர் ப்ரெக்னன்சியே நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகே, ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிதானிகா குட்டி வந்து சாலிட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் அந்த டைம் வந்து கம்மியாகும், ஏன்னா அவங்க சாலிட் சாப்பிட்றதுனால. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நாங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் ரெட் ரைஸ். நீங்கள் ரீசெண்டாக இந்த நியூ இயர் வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன ரைஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரெட் ரைஸ். ஸோ நாங்கள் ரெட் ரைஸ்க்கு சேஞ்ச் ஆனோம். அதுக்கப்புறம் சில டைம்ஸ் வந்து இந்த கேரளா மட்டர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் மாறிக்கிட்டோம். அதுக்குன்னு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒயிட் ரைஸை விட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக எனக்கு வந்து விட முடியாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. ஸோ பிரியாணிக்காக வந்து எங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒயிட் கலர் ரைஸ் தானே. ஸோ அப்போ வந்து சில டைம்ஸ் வீக்லி ஒரு 1 இல்லை 2 மேக்ஸிமம் ஒரு 2 வாட்டி வந்து ஒயிட் ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பிரியாணினாவே ஒயிட் ரைஸ் தாங்க, ஓகேவா. ஸோ அந்த டைமில் வந்து ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இட்லி தோசைக்கெலாம் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தெரியும், நாங்கள் வந்து மில்லட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டோம். ஸோ மில்லட்ஸ் இது இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சுகர் வந்து ஒரு டயட்டிங்கில் ஒரு பெரிய மெஜாரிட்டி ரோல். பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய 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 ஆப்பு. ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ்னால் அவ்வளோ 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 பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லவே தெரியாத அளவுக்கு பிடிக்கும். பட் அதையும் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் அப்படியே மொத்தமாலாம் வீட்டில். ஸோ ஒயிட் சுகர்லேருந்து நாங்கள் வந்து இந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி வந்து மாறிட்டோம். ஸோ இதெல்லாமே எனக்கு எங்கெங்கேயோ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட். நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்னை இப்போ வேறு பர்சனாக பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நான் பிஃபோர் மேரேஜ் இந்த வெயிட் லாஸ்க்குலாம் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜங்க் ஃபுட் ஐட்டம் வந்து ஃப்ரீக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும், பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும், எதெல்லாம் வெயிட் போடுமோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நானே எனக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீடியோலலாம் மந்த்லி வந்து ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து நான் சீட் டே வச்சுப்பேன். ஸோ அந்த சீட் டேல எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டேன். ஸோ அது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேலரிஸை பேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ஃபுட் ஐட்டம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நிலானிகாவுக்கு வந்து 1 இயர் ஆக போகுது, ஓகேவா. 1 இயருக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சலாம் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ அந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து நாங்கள் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து எங்களோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். புதுசாக டக்குன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் போர்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நோ ஜங்க் ஃபுட், நோ ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் நோ ஒயிட் ரைஸ். இதெல்லாம் தான் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக நாங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு என்னென்னா டின்னர் வந்து 7 o'clock வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். நீங்கள் இதை எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் டின்னரை மட்டும் 7 o'clock முன்னாடி சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா. அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட டின்னர் வந்து 7 o'clock மேலே நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா. 1 or 2 days வந்து எதனா வந்து சான்ஸில் மாறலாம். பட் இப்போ நைட்டு உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், எந்த அளவுக்கு வெஜ்ஜீஸ் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதனால தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு. அண்ட் கொஞ்சம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து எதனா ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி எடுத்துக்கிறீங்களா, வந்து சாப்பிட்றீங்களா வெயிட் லாஸ்க்காக கேட்டாங்க. சுத்தமா நான் வந்து சாப்பிடல. நான் வந்து அதை பத்தி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ நான் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றேன், ஓகேவா. ஸோ உங்க எல்லாரோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்றேன்றது வந்து இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும், நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 kg குறையிறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ட எல்லா ஃபேட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ 10 kgsக்கு அப்புறமா பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் அந்த 20% எக்ஸசைஸ் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுட் அளவுக்கு 10 kgக்கு அப்புறம் நான் நினச்சிக்கிறது 10 kgsக்கு அப்புறம் எனக்குலாம் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் 24 kgs ரெடியூஸ் ஆயிருக்கேன்னா, ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது வெயிட் லாஸ் ஆகிறது. ஏன்னா ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதனால் இதுக்கப்புறமா நான் வந்து இந்த எக்ஸசைஸ் ரொட்டீனு அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டிலலாம் இன்னுமே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும், குறைச்சது மட்டும் இல்லாமல் நான் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக குறைக்கிறது ஈஸியாக இருக்கும், அது மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய கஷ்டம்.
ஸோ எல்லா டயட்லேயுமே ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் லாஸ் ஆகும். டயட்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கபக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். அது எல்லா டயட்டுக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் குறைச்சது பெரிய விஷயம் கிடையாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். 1 கிலோ குறைச்சாலும் பரவாயில்ல, அது ஏறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. சோஃபார் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த 10 kg ரெடியூஸ் பண்ணாதான் நானாக பழைய ஓல்டு இதுவாக மாறுவேன். ஸோ அந்த 10 kgsக்காக இதுக்கப்புறம் போராடணும். ஓகே, இதுக்கப்புறமா என்னோட டயட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஆஃப்டர் நிலானிகாக்கு 1 year ஆனதுக்கப்புறம் பல சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஃபார்முலா வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு 2.5 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2.5 years. ஸோ நான் வெயிட் லாஸ்க்காக சொல்கிற ஒரே விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வாக்கிங் பண்ணாலும் அதை விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதான் நம்ம தமிழில் சொல்லணும்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டை ஃபார்முலாவை மனசில் நினச்சிக்கிட்டே வந்து ஃபாலோ பண்ணுங்க. விடாமல் கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, வீடியோ வந்து முடிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து போன வீடியோவில் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் வீடியோவில் நிறைய பேர் கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நம்ம டைலாக் வந்து சொல்லாமையே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம டைலாக் என்ன? ஸ்லிம் ஆகுறோம், சீன் போடுறோம். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன்.